கொஞ்சம் புரியுற மாதிரி கூட சொல்லியிருக்காப்புல. நீ லவ் படம் அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ அரசியலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காப்புல, புரியுற மாதிரி சொல்லியிருக்காப்புல. மேக்கிங் பார்த்தீங்கன்னா வேலுராஜ் சார் கேமரா விளாண்டுருக்காப்புல, பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. பார்ட் 1 விட 2ல் வந்து பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அதை கரெக்டாக லிமிட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தம் இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பறக்குது படம், டைலாக்லேயும் சரி மெஷீன்லேயும் சரி பறக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்யூனிசமான டைலாக்கு. சில பேருக்கு அது வந்து ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும். இப்படிலாம் ஒரு மனுஷன் வந்து தியாகம் பண்ணியிருப்பாங்களா கம்யூனிஸ்ட்காரங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த உண்டியில் குளிக்கிற சீன்லேருந்து அவங்க செங்கொடி வணக்கம் அப்படிலாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இளைஞர்களுக்கு. அந்தளவுக்கு டீட்டெயில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சொல்ல வந்த காரணத்தை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம்னா படம் வேறு லெவலில் பேசப்பட்டிருக்கும். அவட நோக்கி கூட போயிருக்கும். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ரத்தங்கள் வந்து பெருக்குது. அதுக்கான வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணணுமோ அதே தான் யூஸ் பண்ணாங்க. எல்லாமே ஆக்சுவலி பொருத்தமாக வந்துருச்சு. இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படாதுனாலும் ஒரு நல்ல ஆவரேஜான படம். இந்த வீக்கெண்டுக்கு சூப்பர் படம்னு